டைம் மேனேஜ்மெண்ட் தெரியாம மேத்ஸ்க்கு போக முடியாது. ஏன்னா, தமிழுக்கு நம்ம வந்து எழுத லேட் ஆகும்னு சொல்லி டைம் பார்த்து பார்த்து எழுதியிருப்போம். இங்கிலீஷ் எக்ஸாம் நடுவுல வந்துச்சு. ஸோ, அதுல எல்லாருமே வந்து லெதார்ஜிக்கா எழுதியிருப்பீங்க. நமக்கு டைம் நெறைய இருக்கு அப்படின்னு நினைப்பீங்க. ஆனா மேத்ஸ் எக்ஸாம்க்கு அந்த மாரி கிடையாது. நான் சொல்ற மாரி யூஸ் பண்ணுங்க. ஸோ 15 மினிட்ஸ் கொஸ்டின் பேப்பர் குடுப்பாங்க. அத பக்காவா யூட்டிலைஸ் பண்ணி ஒவ்வொரு கொஸ்டின்ஸும் எது உனக்கு தெரியும், எது தெரியாதுன்றத செக்ரிகைட் பண்ணி வச்சுருங்க. 20 மினிட்ஸ் கரெக்ட்டா 1 மார்க்ஸ். 1 மார்க்ஸ்க்கு 10 மினிட்ஸ் தான். ஆனா போட்டு பார்த்து எல்லாத்தையும் பண்ணணும். ஒவ்வொரு கொஸ்டின்ஸும் ப்ராப்பரா ரீட் அவுட் பண்ணணும். 20 to 25 கொஸ்டின்ஸ் 25 மினிட்ஸ்ல 2 மார்க்ஸ் கொஸ்டின்ஸ் எல்லாமே போட்டு பாருங்க. லைனா போங்க. 30 to 45 மினிட்ஸ்ல 3 மார்க்ஸ கம்ப்ளீட் பண்ணுங்க. 30 to 45 45லேருந்து ஒரு 1 ஹார்ஸ் கூட நீங்க வந்து 5 மார்க்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ மோஸ்ட்லி ஒரு இடத்துல நீங்க குறைச்சுக்கிட்டீங்கன்னா, ஒரு இடத்துல ஏத்திக்கோங்க. உங்களுக்கு எந்த இடத்துல டைம் வேணும்ன்றத நீங்க பார்த்து டிசைட் பண்ணுங்க. இதெல்லாம் தாண்டி செக்கிங்க்கு டைம் குடுத்தே ஆகணும் நம்மளோட மேத்ஸ் எக்ஸாமுக்கு. ஸோ இதெல்லாம் வேணும். அப்படியே மேத்ஸ் எக்ஸாம் எப்படி மேம் பிரசன்ட் பண்ணலாம்? மேத்ஸுக்கு கூட பிரசன்டேஷன் இருக்குன்னா, ஆமா இருக்கு. ஸோ அது யாரெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்களோ, அத ஷார்ட்ஸ்ல, கமெண்ட்ல சொல்லுங்க.